சுலேகா ஆஸ்ட்ரோவின் துளாராசினியர்களே அன்பு வணக்கம். துளாராசினியர்களை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாதம் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் மிதுனத்தில் அழகாக வீற்றிருக்கிறார். அவர் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு 2ஆம் வாரம் பிரவேசிக்கிறார். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், தொழிலில் ஒரு சந்தோஷம், தொழில் செய்கின்ற இடத்தில் உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், இதனால் குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களோடு பயணிக்கின்ற விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த இந்த கசப்பு உணர்ச்சிகள் மாறிவிடும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிதல் உண்டாகும். சந்தோஷம் மேலும் மேலும் பெருகும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். மிக நன்மை. எதிர்பாராத சில காரியங்கள் நடந்தேறும். எதிர்பாராத தனலாபம் வந்து சேரும். உங்களுக்கு சில நேரங்களில் இந்த கோபங்கள் வந்தாலும் அந்த கோபத்தை நீங்கள் வெளிக்காட்டுகின்ற விதம் கொஞ்சம் ஞான மார்க்கமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு யாராவது வம்பு வழக்குகளோ அல்லது கோர்ட் கேஸுகளிலோ நீங்கள் இருந்தால், அல்லது உங்கள் மீது யாராவது உங்கள் எதிரிகள் போட்டிருந்தால் அவர்கள் அதை விட்டு விலகிச் செல்வார்கள். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கிற காரணத்தினால் யார் வம்பு வழக்குகள் செய்தாலும் அவர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடி விடுவார்கள். இருந்தாலும் வக்ரம் பெற்ற சனி பகவான் 5ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறார் என்று வரும் பொழுது அவ்வப்பொழுது டென்ஷன்கள் இருக்கும். குடும்ப ரீதியான அல்லது மன ரீதியான சில டென்ஷன்களை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். அதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். 12ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு ஒரு ஞான மார்க்கத்தை காண்பிக்க போகிறார். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்திற்குள் பிரவேசிப்பார். அவ்வாறு அவர் ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிரவேசிக்கின்ற காலகட்டங்கள் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும். மிக நீண்ட நாட்களாக எண்ணங்களிலேயே அல்லது ஒரு காகித வடிவிலேயே இருந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியில், அதை உற்சாகத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய வழியில் எடுத்துக்கொண்டு வந்து சூரிய பகவான் தரப்போகிறார். ஒரு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பார். நீங்கள் செய்கின்ற வேலையில் நல்ல ஒரு வழியையும் ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே நேரம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம் என்று நாம் சொல்லும் பொழுது, சான்றோர்கள் கற்றோர்கள் இடத்தில் நீங்கள் பேசும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள். எல்லாம் நமக்கு தெரியும் என்ற வித்யாகர்வத்துடன் பேசாமல் நீங்கள் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதம். சில விஷயங்களில் ஒரு பின்னடைவுகள் இருந்தாலும் அவற்றை சாமர்த்தியமாக சாதித்து காட்டுங்கள். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். தனலாபங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் உள்ள புரிதல், அந்த வெறுப்புணர்ச்சி இல்லாமல் இருப்பது குடும்ப சூழ்நிலையை முன்னேற்றும். கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல புரிதல் உண்டாவதால் சந்தான பாக்கியத்திற்கு இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து சேரும். நீங்கள் செய்ய வேண்டியது என்று சொல்லும் பொழுது இறை வழிபாட்டில் கவனமும், அதே நேரத்தில் முடிந்தவரை தான தர்மங்களையும் செய்யுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற இறையிடத்தில் உங்களுடைய மனதை பரிபூர்ணமாக சமர்ப்பியுங்கள். வெற்றி நிச்சயம். அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் ஜனார்தனன். நன்றி, வணக்கம்.